தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, இனி நாம் அலைந்து திரிவதில்லை. எப்போ நம்ம அலைந்து திரிகிறதுன்னு என்ன? நம்முடைய பிரச்சனைக்கான காரியம் நாம் அறியாத போது அநேக எல்லையில் போய் அதுக்கான பதிலை தேடி ஓடி அலைஞ்சு கொண்டே இருப்போம். ஆனால் நம்மிடத்தில் என்ன அந்த தவறு இருக்கிறது என்பதை நம்ம நிதானிக்காமல் விடுறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால், அதாவது கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பணும். நம்முடைய அருவருப்புகளை எல்லாம் அவர் பார்வையிலிருந்து அகற்றி நாம் மனம் திரும்பினா, அவரிடத்திலே நாம் சீர் பொருந்துவோமானால் நாம் இனி அலைந்து திரிவதில்லை. நம் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களுக்கான காரணம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அதிலிருந்து நமக்கு விடுதலையும் தருவார். அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான மன்னிப்பையும் தயவையும் கர்த்தர் தர வல்லமையுள்ளவர் இல்லையா? அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லையா? அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார். நீதியை தான் தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம பாவத்தில் விழுந்து அக்கிரமத்தை செய்து கொண்டு அருவருப்பில் நாம் இருக்கிறோன்னா, நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறோன்னா நம்ம அலைந்து திரிந்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் நீ தேவனிடத்தில் மனம் பொருந்தி அவரிடத்துல நீ திரும்பணும்னு சொல்கிறாரு. எப்படி திரும்பணுமா? உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு. அப்போ நீ உன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடணும். உன் அக்கிரமத்தை விட்டு நீ வெளியே வரணும்னா அழுகையோடு புலம்பலோடு நீ தேவனிடத்தில் உபவாசித்து உன் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புவாயானால் இனி நீ அலைந்து தெரிய மாட்டாய்ன்னு சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை பாடுகள் இருக்குது. இல்லை குடி பழக்கத்தில் சிக்கொண்டு இருக்கிற கணவன்மார்களை வைத்து கொண்டு எத்தனையோ மனைவிகள் கண்ணீரோடு வாழறாங்க. அந்த காரியத்துக்கு இன்னும் பதிலே வராமல் இருக்கலாம். அப்போ அவங்க கணவன்மார்கள் அந்த தீய பழக்கத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்கு வேணும். உணர்வுள்ள இருதயம் வேணும். தேவனை அறிகிற அறிவும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவர்களுக்கு வேணும். அது இல்லாததுனால தான் அவங்க அந்த தீய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. அந்த பயம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனை அறிகிற ஞானம் இருக்கும்போது தான் அது வரும். அப்போ அந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மனம் திரும்பணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உபவாசத்தோடு அழுகையோடு முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்திலே வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். அப்போது நீங்கள் சீர்கெட்டு போயிருக்கிற அந்த இலையை விட்டு நீங்கள் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் சீர்கேடுகளை எல்லாம் நான் குணமாக்குவேன். ஏன்னா அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அக்கிரம சிந்தையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்போ நம் சீர்கேடுகளை அவர் குணமாக்கி நம்மை செவையான வழியில் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நித்திய நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். எரேமியா 25:5 சொல்லுது, அவர்களை கொண்டு, யாரை கொண்டு? தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு அநேக முறை அவனவன் தன் பொல்லாத வழிகளை உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே சதா காலமும் குடியிருந்து. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் யூத ஜனங்களை எத்தனையோ முறை எச்சரித்தோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்தோம். அவங்க தங்க பொல்லாத வழியை விட்டு விலகாமல், அவங்க பொல்லாத கிரியை விட்டு விலகாமலும் இருந்தாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பினா அவங்க பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவங்க சதா காலமும் குடியிருப்பாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்றாமல், அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும், அவைகளை பணியாமலும், நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள்னு சொல்கிறார். அந்நிய காரியங்கள், அந்நிய விக்கிரகங்கள். ஏன்னா எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து என்னென்ன
தெய்வங்களை எல்லாம் அவங்க வணங்கினாங்களோ அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த நாட்களில் வணங்கி வந்தாங்க இல்லையா. அதை விடாமல் மறுபடியும் அந்த அந்நிய தேவர்களை பின்பற்றி ஆராதனை செய்தது தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. அதனால் தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளை எல்லாம் எனக்கு கோபம் உண்டாக்குகிறீர்களே சொல்கிறார். அத்தகைய கிரியைகளை செய்யாமல், ஏன்னா கைகளினாலே அந்த விக்கிரகங்களை உண்டாக்கி அதை அவங்க வணங்கி வந்தாங்க இல்லையா. அதை இஸ்ரவேல் ஜனங்களும் பின்பற்றினாங்க. இது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்படி அருவருப்பாக இருக்கிற அந்த பொல்லாத வழியெல்லாம் விட்டு என்னிடத்துல நீங்கள் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் அவருடைய வசனத்தை கை கொண்டு விக்கிரக கிரியைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து மனம் திரும்புவீர்கள். ஆனால் இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ அக்கிரமத்தினாலே விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன்னா என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறார்ல, அவர் வார்த்தையை கொண்டு நீங்கள் விடுதலை ஆகுங்க. அவரை நோக்கி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளுன்னு சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க. அப்போ அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். இனி நீங்கள் அலைந்து தெரியாமல் இருப்பீங்க. உங்கள் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நன்றி பலியாக செலுத்தணும்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அடுத்து நியாயாதிபதி 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்ட பிறகு கர்த்தரை ஆராதனை செய்தாங்களாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க வருத்தப்பட்டு அழுது தாங்களே தாழ்த்தி தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ள தேவன் என்றே இருக்கு. அப்போ அவர் கிருபை செய்கிறவர். நீங்கள் மனம் திருந்தும் போது அவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஏசாயா 31:6 சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்துல திரும்புங்க. அப்போ தேவனை விட்டு நீங்கள் விலகி தான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் போய் விழறீங்க இல்லையா. ஆனால் இன்னைக்கு யாரை நீங்கள் விட்டு விலகினீங்களோ அவரிடத்துல மனம் பொருந்தி திரும்ப அவரிடத்துல வாருங்க. கர்த்தரிடத்துல நீங்கள் வரும்போது அவர் உங்களை மன்னிப்பார். உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் உங்கள் இலையிலிருந்து எடுத்து போட்டு உங்களை அவர் குணமாக்க காத்திருக்கிறார். அப்போ தேவனிடத்துல நாம் திரும்பணும். யோசுவா 24:14 அதான் சொல்லுது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலையும் எகிப்தில் சேவித்த தேவர்களையும் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ, ஆனால் இப்போ அப்படி இல்லாதபடிக்கு அந்த பழைய விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி நம்ம கர்த்தரிடத்தில் வரணும்னு தான் யோசுவாவுக்கு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டதை பார்க்குறோம். அதனால் நீங்கள் கர்த்தருக்கு முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும். அவரை உத்தமமும் உண்மையுமாக நம்ம சேவிக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார் இல்லையா. நம் மனம் பொருந்தி அவரிடத்துல நம்ம அக்கிரமத்தை விட்டு வரும்போதும் அந்நிய தேவர்களை சேவிக்காமல் கர்த்தரை சேவிக்கும் போது அவர் நம்மை மன்னிப்பார், அவர் நமக்கு இறங்குவார். இத்தனை காலம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கான காரியத்துக்கு முடிவு தெரியாமல் ஓடுறீங்கன்னா, இந்த தவறு நமக்குள்ளே இருக்குன்னா அந்த தவறுலேருந்து நம்ம விலகி வரும்போது தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது அழுகையோட உபவாசத்தோடு அவரிடத்துல நீங்கள் கெஞ்சும்போது கர்த்தர் உங்களை தன் பிள்ளைகளாக மறுபடியும் சேர்த்து கொள்ளுவார். இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஆமீன்.